பரவாயில்ல, தாய்மார்கள்லாம் உட்காந்துருக்கீங்களா? தொண்டை அப்படி இருக்கு. தொண்டை அப்படி இருக்குன்னா மண்டையாட்ட அப்படி இருக்கு. அது ஹேர் ஸ்டைல் அப்படித்தான். நல்லா இருக்கா ஹேர் ஸ்டைலு? சூப்பரா இருக்கு. புதுசா வந்து ட்ரை பண்ணேன். இருக்கிற தாய்மார்கள்லாம் உட்காந்து நாடகம் பாருங்க. முருகன்னு வள்ளி முருகனே அந்த காளிய மாசையும் வச்சு இந்த இருக்கிற தாய்மார்கள்லாம் முருகனை வள்ளியும் மாலை மாத்துறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாலி பாக்கி நீடிக்கும்ன்றது முருகனுடைய ஆசீர்வாதம். முழுமையா பேச, அறவரையா பேசாம சிம்முட நக்குன நாய் மாதிரி போச்சு வாய்ஸ். ஓகே ரைட். அதே மாதிரி அது இந்த என்னவா அமைதியா இருப்பா, வலிக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நானே தொண்டை வலிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அது இந்த கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல கல்யாணம் ஆகும்ன்ற ஒரு ஐதீகம். ஆணவங்களுக்கு பூரா ஆணவுகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியம். என்ன பாக்கியம்? புத்திர பாக்கியம். நீ இதுலயே தெரிய இருக்கிற பெண்கள்லாம் ஒழுங்கா உட்காந்து நாடகம் பாருங்க. என்ன டவுல் மீட்டிங்ல வருது? 2 குரலாம் வருதப்பா. அதானே. எதுக்கு தான் சிரிக்கிறிய? உன் குரலை கேட்டுட்டேன். என் குரலை கேட்டா எனக்கு என்னப்பா? ஆமாப்பா. ஏதாவது லேவின்னு சொல்லுனேன். இன்னும் நீ போலையா? தூக்கம் வரல, முழுசா கெடுத்துட்டு தானே போன நாடகத்தை. இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் இப்படி அருமையாக உட்காந்து இவ்வளோ அது மீதியாக நாடகம் பார்க்குறீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் எனக்கு தான் பாலச்சந்திரனை வாழவே பிடிக்கல. ஏமா சிரிக்காம சொல்லு. சிரிக்காதம்மா. அவருக்கு தெரியுது என்னையா பெட்டிக்காரு. என்ன பண்ண சொல்ற? பின்னாடி உட்காந்துருக்கவருக்கு தெரியுது நான் அழுகிறேன்னு. நீ அழுகுற? அழுது கிழிச்ச. ஆமா கிழிச்சியாவா? அந்த ஐயா என்னடா சிரிப்பு? இப்படி சிரிப்பாடா உலகத்துல ஒரு சிரிப்பா? எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல பாலச்சந்திரன். ஏமா? எனக்கு வாச்ச வாழ்க்கை சரியில்லை பாலச்சந்திரன். என்ன காரணம்? எதனால? என் புருஷன் எனக்கு நல்ல புருஷன். எத்தனாவது புருஷன்? ஓய் என்னப்பா இதுக்கு வேற மாதிரி சொல்லுவேன். என் கணவர் இருக்கார் பத்தியலா? 80 கிலோ தங்கம் யாருன்னா அது என் புருஷன் தான். அப்புறம் அப்படி தங்கமாச்சே. என் புருஷன மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே இருக்காது. என்ன இருக்காது? மனசு. அப்படி ஒரு தங்கமான மனுஷன். ஆனா புருஷன் மட்டும் ஒழுங்கா அமைஞ்சா போதுமா? இப்ப என்ன வேணும்? என் மாமியா இருக்கா வருங்க சக்கலத்தி மக வர்ற ஊரா மாமியார் குறை சொல்றாரா? என்னைய கொடுமைப்படுத்துறா பாலச்சந்திரன். ஏப்பா என்ன பாக்குறா? கொடுமை பண்ணுது. நீ கொடுமை பண்ண இருந்தாரு. என்னையெல்லாம் பார்த்தா கொடுமை பண்றாள் வேற. என் புருஷன் கூட உட்கார விட மாட்டா, என் புருஷன் கூட பேச விட மாட்டா, என் புருஷன் கூட படுக்க கூட விட மாட்டா. அதெல்லாம் பாவம்ல. சரி அழுவாதம்மா. ரொம்ப எதுக்கு தான் சிரிக்கிறிய? இல்லை என்னைய பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கா? புருஷன் கூட படக்கூட மாட்டேன்னு வந்தேன் உன் மாமியா. அப்ப நான் யாரு கூட தெரியுமா இருக்கேன்? யாரு கூட இருக்கேன்? என் மாமனார் கூட. அப்புறம் பக்கத்துல கூப்பிட்டு உட்கார. அப்படி சொல்லு. குடும்ப வளங்க. என் மாமனார் துணைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறியா? நீ வேறங்கிட்டு நானும் சொல்லி பார்த்தேன். என் மாமியா கிட்ட கேட்கற மாதிரி தெரியல. ஒன்னே ஒண்ணு பண்ணேன் பாலச்சந்திரன். என்ன? நேரம் போனேன், என் மாமியால போட்டு தள்ளிட்டேன். போட்டு தள்ளிட்டியா? ஆமாங்கய்யா. எப்படி சொல்லவா? சொல்ல நேரம் இருக்கிறதா? உன் புருஷன் மாதிரி ஆந்தி பக்கமே தெரியுதா? வந்து விட்டார்.
கண்டே நாயகன் பெயரில் அடியவர் சென்றே அருள் கூட்டு உள்ள பிள்ளை விளையாட்டு அடியவர் சென்றே அருள் கூட்டு மலர்களிலே பல நிறம் கண்டே ஆதவன் கருணை முகம் கண்டே சாரல். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நீதல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 நிலங்களிலே இந்த குறிஞ்சிலமோ மிக அற்புதம். எப்படிங்க எங்கு பார்த்தால் மலைகளும் மரங்களும் திணைகளும் குளங்களும் நீங்க சொன்ன திரும்ப அப்படியே திறக்குது. ஆமா எல்லாம் ஒரு விசித்திரமா இருக்குமா இல்லையா? காரணம் நல்ல அமைப்பு, 2வது நல்ல இடம். இந்த நேரத்திலையும் கூட மக்கள் கூட்டம் அருமையான கூட்டம் இருந்தாலும் எல்லா மக்களும் என்ன ஆலயம் துருவது சாலவும் நன்றுனா எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் இறை வழிபாடு கண்டிப்பாக வேணும். அவர் அண்ணன் வந்த உடனே வெறும் பக்தி பாட்டா பாடுங்கன்னு சொன்னார். ஆகையினால அனைவருமே ஆண்டவனுடைய அருளால் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற சுலத்தோடு முதல்ல எல்லா மக்களும் நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே அது பெரிய புண்ணியம் இல்லையா? உடம்புல 1000 கோடி நம்மகிட்ட எவ்வளோதான் பணம் இருந்தாலும் உடம்புல நோய் இருந்தால் எந்த பொருளை வாங்கி சாப்பிட முடியுமா? நோய் இல்லா வாழ்க்கையே வாழ்க்கை வேணும் கண்டிப்பா. அதனால இடத்தை பார்க்கும் பொழுது இடத்தை நாம் எப்படி வழிபட சொன்னால் எப்படிங்க கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் Hey!
அமைச்ச செட்டு நல்ல அருமையான ஆளுகள் வந்திருக்கீங்க. அமைச்சதுதான் அப்படி. பொதுவாக நாடகம் நல்ல முறையில் அமையணும்னா அதில் முதல் காரணமே ஒளி தான் காரணம். எந்த ஊர்? வெள்ளுந்தூர்ப்பு சருவளையப்பட்டி. பவர் பவர். ஆமா. அருமையான ஒளி. எந்த ஊர்? சருவளையப்பட்டி. சருகவளையப்பட்டி. அருமையான ஒளி. இப்படி நல்ல சுவர் இருந்தால் தான் வரைய முடியும் ஓவியம். அது மாதிரி ஒளி எல்லாம் தான் எங்கள் வாத்தியார் பாலச்சந்திரன் எல்லாம் பாடுவார், தம்பி பொண்ணுமணி எல்லாம் வாசிப்பார், தம்பி சத்தியவள்ளி எல்லாம் வாசிப்பார், அவரும் கிணிமணி ஆடுவார். இப்படிலாம் அமைப்பு சரியா அமையணுமா இல்லையா? சில சேர்மானம் சரியா தான் எல்லாம் சரியா இருக்கணும். கண்டிப்பா. அதனால வாழக்கூடிய கொஞ்ச காலத்தில் இனிமேல் நம்ம பிறக்க போறோமா? இல்லை. கண்டிப்பா பிறக்க போறோமா? இனிமேல் பிறந்து இப்போ நாடகம் போட்டு உட்காந்து பார்க்க போறீங்களா? இல்லை. கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் அத்தனை பேருமே சாதி மத பேதம் இல்லாமல் அனைவரும் ஒன்றுபட்டாத்தானே உண்டு வளர்ப்புண்ணா. பாருங்க என்ன வச்சாரா உண்டு 10 பேர் வந்திருக்கான். 10 பேர் ஒரு ஊரா வருதுருக்கான். 10 பேர் 10 மாவட்டம் எல்லாரும் வந்து நாடகம் போடுறோம்னா அது அந்த அமைப்பு வரணுமா இல்லையா? அதனால மக்களுக்கு எல்லாம் உங்க நன்றி சொல்லி வைக்க. ஆமாங்க. உள்ளத்தில் இருந்தாலும் கூட கட்டளை பள்ளி இங்குதான் காவல் செய்கிறார். சற்று உற்று கவனித்து பார்ப்போம். என்ன ஒரு இருங்காரன், அருமையான காலம். ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று இந்த மாதிரி ஓசையை நம்ம கேட்டதே இல்லை. முதல்ல சரீரம் நல்லா இருந்தா சாரீரமும் நல்லா அமையுமா. என்ன போ அதுக்காண்டி கண்ட எழுதி திட்டு தெரிஞ்சா நல்லாவா இருக்கேன். கண்டகளும் ஜானப்படாது ஜானப்படாது இல்லை இல்லை. அதான் ஒரு எல்லாம் ஒரு கணக்கு தான்.
இந்த தண்ணி வண்டி சாப்பிட்ற ஆளுகள்லாம் சாப்பிட்றாங்க வேணாம் சொல்லலை, அதெல்லாம் கணக்காக வச்சுக்கிறேன்னு இல்லையா. தண்ணி வண்டி சாப்பிட்றது நம்ம சுயநலம். இப்போ பெண்களை காட்டில் ஆண்கள் நம்ம தான் தப்பு பண்ணுறான். நம்மளை நம்பி தான் பெத்த தாய் இருக்குது, கட்டிய மனைவி பிள்ளைகள் இருக்காங்க. நம்ம வேலைக்கு போகிறோம், ஒரு 1000 ரூபாய்க்கு வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 700 ரூபாய் செலவழிச்சிட்டு மிச்சம் 800 ரூபாயே வீட்டில் கொடுத்துட்டா எந்த பொம்பளை வழியும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. என்ன 1000 ரூபாய்க்கும் குடிச்சு போனால் பொம்பளை வழி என்ன செய்யுங்க ஐயாவாங்க, பாவம் தானே. செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்போ பெற்ற தாயை எப்படி மதிக்கிறோமோ அது மாதிரி கட்டியும் மனைவியும் நம்ம மதிச்சாத்தான் நம்ம செத்தா கூட நல்ல புண்ணியமாக சேர முடியும். பிறகு மேடையில் வாங்க வேடன் விருத்திராக நடித்துக் கொண்டிருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் அறுவடை சேர்ந்த MK வல்லரசன், நமது தமிழ்நாடு நாடக சங்கத்தில் செயலாளருமான அன்பு சகோதரர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கொடுக்கப்படுகிறார்கள். எங்களுடைய நாமனூர் அனைவருக்கும் பொன்னாடை அடைக்கப்பட்டு பெருமை செய்த நாமனூர் கிராமத்தை வளக்கூடிய பெருமை கொண்ட பெரியவர்கள், அருமை தாய்மார்கள், உங்களுடைய அனைவருக்கும் சார்பாக இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் அன்புக்கும் பார்த்துக்குரிய எனது அருமை தம்பி பேரனப்பா வேல்முருகன், நாடக அமைப்பு அன்பு தம்பி வேல்முருகன் அவர் சார்பாக எங்களுடைய கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல குரல் வளம், இப்படி குரல் வளம் இருந்தால் தான் மக்கள் உட்காந்து பார்ப்பாங்க. அங்கே கக்கரை புக்கன்னு பாட்டு நல்லா இருக்கு. அப்படிதான் யாரும் ஜாட முடியும். என்ன மாடு ரேஸ் மாடு ஓடுதுன்னா நல்ல மாடு கொடிபான தானே மாடு பெருமை. எல்லா மாடு வாங்க முடியுமா? அதனால கல்யாணம் பண்ண கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வருவலை தலைமுகளோ ஏழிசை பயிலாத கலைமகளோ இந்த உலகத்தை பெற்றெடுத்த தமிழ்மகளோ இடெல்லாம் சொல்லக்கூடிய அளவிலே அலைமகள் கலைமகள் மலைமகள் என்ற மும்மகளுக்கு நிகராக இருக்கின்ற இந்த பேர் அழகை பார்க்கிற பொழுது குறைச்சிருக்கா? ஹலோ அண்ணே வாலிமேனே ஹலோ 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 போட்டேன். ஒரு பக்கம் பாக்குறா என்ன சாக்கிறா இவன் ஓட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிற